السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய முதலாவது பத்தில பாதியை அடைந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய முக்கியமான பிரதானமான நோக்கமாக இருக்கக்கூடிய தௌபா என்கிற ஒரு இபாதத் இருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இபாதத் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு, யா முஹம்மதே, ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறார், அடைந்து முழுவதுமாக இருக்கின்றார், ரமலான் மாதம் அவரை விட்டு கடந்து செல்கின்றது. இந்த நேரத்திலும் கூட அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இவர் நரகத்தில் நுழையட்டும், அல்லாஹ்வை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் எவ்வளவு பாதகமான ஒரு விஷயம் என்று பாருங்கள். ரமலான் என்றாலே சாதகமான ஒன்றுதான், எல்லாருக்கும் சாதகமானது. ரமலான் வந்தா நிறைய நன்மைகள் அவிழ்த்து விடப்படும், நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும், சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்படும், நரகத்தின் கதவுகள் இழுத்து மூடப்படும், கெட்ட ஷைத்தான்கள் கெட்ட ஜின்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், விலங்கிடப்படும். ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ஆரம்ப இரவிலே யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடியவர்கள் முந்துங்கள் என்றும், தீமை செய்பவர்கள் சுருட்டி கொள்ளுங்கள் என்றும் அறிவிக்கப்படும். இப்படி ஒரு சிறப்பான இந்த மாசத்துல எல்லாவற்றுக்கும் மிகுந்த தாராள நன்மைகள் வழங்கப்படும். குறிப்பாக நாம நோன்பு பிடிச்சிருக்கிறோம்னா நோன்புடைய நன்மையெல்லாம் வரையறுக்கவே கிடையாது. இப்ப தொழுகைக்காவது ஒரு நன்மைன்னு வரையறுக்கப்பட்டிருக்கும், ஜகாத்துக்கு சதகாக்கு நன்மை என்று வரையறுக்கப்பட்டிருக்கும், குர்ஆன் ஓதுறதுக்கு நன்மை என்ன என்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த நோன்பினுடைய நன்மையை மட்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஸௌமுலி, நோன்பு எனக்கு உரியது, ஆனா அஜிசி பிஹி, நான் அதற்கு என்ன செய்வேன், கூலி கொடுப்பேன். அப்படி என்றால் இந்த கூலிக்கு லிமிடேஷன் கிடையாது, இவ்வளவுதான் என்று அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருந்த போதிலும் தௌபா என்பதை பெறுவது இலக்காக இருக்க வேண்டும். தௌபா என்றால் சுருக்கமாக மீட்சி பெறுவதுதான். தௌபா என்றால் திருப்பு முனை, அதாவது மீளுவது என்று சொல்லலாம். மீளுதல், தௌபா என்றால் என்ன அர்த்தம், மீண்டு வர்றது. எதுல இருந்து மீள்றது, ஒருத்தர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அப்போ அந்த பாவத்தை எண்ணி பார்த்து, ஆகா நம்முடைய நடவடிக்கைகள்ல இதுவெல்லாம் பாவமா இருக்குது, இதெல்லாம் குற்றமா இருக்குது என்று யோசிக்கிறார் அவர். நம்ம பேசுறோமே, நம்ம நல்ல பேச்சும் பேசுறோம், கெட்ட பேச்சு பேசுறோம், திக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்றோம், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறோம். ஆனால் நம்மள்ட்ட கொஞ்சம் பொய் பேசுற பழக்கம் இருக்குது. அப்ப இந்த பொய் பேசுறதுல இருந்து மீண்டு வர வேண்டும். அடுத்தவர்களை பத்தி ஒரே குறை சொல்லிட்டு கிடக்கிற பழக்கம் இருக்குது, இதுல இருந்து என்ன செய்யணும், மீண்டு வரணும். புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதுல இருந்து மீண்டு வரணும். கோல் மூட்டி கொண்டிருக்கின்றோம், இதுல இருந்து மீண்டு வரணும் என்று ஏதாவது என்ன குற்றம் செய்கின்றோமோ ஒவ்வொருவருக்கும் தெரியும் தங்களுடைய செயல்பாடுகள் பத்தி. இத நீங்க பரிசீலித்து நீங்க மீண்டு வர வேண்டும் என்பது ஒரு இலக்கு தௌபா. அதனாலதான் லைலத்துல் கத்ர்ல என்ன துஆன்னு சொல்லும் போது அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ அன்னி. இப்ப தௌபா என்பது இலக்கு என்று சொன்னால் இந்த தௌபாவில நாம ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இந்த தௌபா செய்யறது இருக்கா இல்லையா, இது நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு இபாதத்து. ஆச்சரியமான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், நீ தப்பு செய்யற, நீ இப்ப மன்னிப்பு கேட்கிற, தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கிற, தப்பு செஞ்சதுக்கு அது பரிகாரம், அவ்வளவுதான். உன் ஸ்டேட்டஸ்ல அங்க எதுவும் டிஃபரெண்ட் வராது அப்படிங்கிறது மனித பண்பாடா, மனிதனுடைய பழக்கமா இருக்கு. ஒருத்தன் ஒரு வேலையில தவறு செஞ்சுட்டான்னு சொன்னா, சரி நம்ம செய்யாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். நான் தவறு செஞ்சுட்டேன் முதலாளி, என்னை சரி பண்ணிக்கோங்கன்னு அவருக்கு கூட கொஞ்சம் சம்பளம் கொடுப்போமா, சம்பளம் கொடுக்க முடியாது. நீ தவறு செஞ்சுட்டா உனக்கு தவறு செஞ்சிருக்கிற மன்னிப்பு கேட்ட, அவ்வளவுதான், கூடலாம் சம்பளம் கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்,
தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்டா கூட சம்பளம் கிடைக்கும், கூட சம்பளம் தருவான். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மான், அந்த ரஹ்மத்தை எந்த அளவுக்கு வழங்கி வச்சிருக்க பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? யுபத்திலுல்லாஹு செய்யாத்திஹிம் ஹசனாத். யாராவது ஒருவர் அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டால் என்ன குற்றமா இருக்கட்டும்ங்கற, என்ன குற்றமா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் எந்த ஒரு புரோக்கரேஜும் கிடையாது, எந்த இடைத்தரகர்களும் கிடையாது. அல்லாஹ் இடத்துல நாம உருகி மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால், சஹர் நேரத்திலே சஜிதாவில் விழுந்து விட்டோம் என்று சொன்னால், சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கரமேந்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மட்டும் செய்ய மாட்டான், மன்னிப்போடு சேர்த்து நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவான் என்பதற்கு வரலாற்றில் எக்கச்சக்க உதாரணம் இருக்கு, எக்கச்சக்கமான உதாரணம். அந்த நம்முடைய ஸ்டேட்டஸ்களை உயர்த்திடுவான். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னாங்க, காணாமல் போன ஒட்டகம் ஒருவருக்கு கிடைத்தால் அவருடைய பொருள், அவருடைய உணவு, அவருடைய கட்டுச்சாதங்கள், அவருடைய அனைத்தும் இருக்கின்ற ஒரு ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு பாலைவனத்துல ஒருத்தர் போறாரு. அப்ப கொஞ்ச நேரம் தூங்குவோமே நினைச்சு தூங்குறாரு. திரும்ப முழிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணோம். ஒட்டகத்தை காணோன்னு உடனே அவருடைய உள்ளம் பரபரக்குது. 8 திக்கிலும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது, தேடி பார்க்க முடியாது, எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படியே அவர் நம்ம செத்து போயிட்டோம் நினைச்சு சுருண்டு மறுபடியும் மயக்கத்துல விழுறாரு. ஃபர்ஸ்ட் தூங்குனாரு, 2வது மயங்கினாரு. மயங்கி முழிச்சு பார்த்தா ஒட்டகம் இருக்கு. இப்ப அவர் அல்லாஹ்வை பார்த்து, ரப்பே இறைவா நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு எஜமான்கிறாரு. வளர்றாரு, எதுல? சந்தோஷத்துல வளர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு இருக்கு. திரும்ப உயிர் வந்த சந்தோஷம், திரும்ப வாழ்க்கை வந்த சந்தோஷம், இதை விட அதிகமா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எப்போ? எப்போ? நாம நம்மள ஒருத்தர் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் தெரியாம போய் பேசிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் தெரியாம தொழுவாம இருந்தேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் வட்டி வாங்கிட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் வெட்கக்கேடான காரியங்களை ஈடுபட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளைஞனாக இருந்தாலும் இளம் பெண்ணாக இருந்தாலும், அப்பொழுது அந்த நிமிடத்தில் நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுவான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நம்முடைய கிரேட் அந்தஸ்து உயர்வதற்கு தௌபா மிக முக்கியமான ஒரு காரணம். வரலாற்றிலே, தாபியீன்களுடைய வரலாற்றிலே ஒருவருடைய பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் பேர் என்னது? ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க சமர்கந்த் அப்படிங்கிற ஒரு நகரத்துல பிறகுறாங்க, உஸ்பெகிஸ்தான்ல. இவங்க யாரு அப்படின்னு கேட்டனா, இவர் பயங்கரமான திருடருங்க, பயங்கரமான கொள்ளைக்காரர். எந்த அளவுக்குன்னா, இங்க இப்பெல்லாம் நம்ம ஊர்ல யாராவது திருடு, யாராவது பிள்ளையெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னா என்ன செய்வான்? ஒண்ணு பயங்காட்டுறவங்க என்ன செய்வாங்க? பூச்சாண்டியில புடிச்சு கொடுத்துருவோம் அப்படிமோ, அப்படித்தானே சொல்லுவான். இந்த மாதிரி சேட்டர் ரொம்ப பண்ண என்ன செஞ்சிருவான்? பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவோம். ஆனா அந்த ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உஸ்பெகிஸ்தான்ல புலையல்கிட்ட புடிச்சு கொடுத்துருவோம் சொல்லுவாங்க. யாராவது சேட்டை பண்ணீங்கன்னா புலையல்கிட்ட சோறு உண்றியா அல்லது புலையல்கிட்ட புடிச்சு கொடுக்குவா. புலையல்னா யாரு? மிகப்பெரிய கொள்ளைக்காரர். அதாவது ரகசியமா திருடிக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டுலாம் கிடையாது, பகிரங்கமா திருடுவாரு. நான் தான்டா புலையலு, ஒழுங்கா கூடுற புலையல் சொன்னாலே அவ்வளவுதான், அவனு வந்த உடனே கொடுத்துட்டு போயிடுவானோ, எப்பா வச்சுக்கப்பா என்னை ஒண்ணும் செஞ்சிடாத. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கொள்ளைக்காரராக வாழ்ந்திருக்கிறார். யாரு? ஃபுதைல் இப்னு இயால். மோசமான பயங்கரமான கொள்ளைக்காரர் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு கொள்ளைக்காரர். இவர் அது கொள்ளைனா ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட சின்ன சின்ன கொள்ளையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவரு பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி ஜுஜிபி என்ன செய்வார்? பெரும் கூட்டத்தை, ஒரு குரூப் அங்கிட்டு போச்சுன்னா வாணிப கூட்டத்தை என்ன செஞ்சிருவாரு, அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. அதுவும் போகும்போது என்ன செய்வோம்? எல்லாரும் என்ன செய்வோம்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் அவனை காப்பாத்துற, அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு தவக்கல்து, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுட்டு போன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ஊர்ல அவர் ஃபுலைல் ஊரை கடக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா துவா? அல்லாஹ் அவனை ஃபுலைல் இருந்து காப்பாத்தட்டும். ஈயாக்கும் ஒரு ஃபுலைல், ஈயாக்கும் ஒரு ஃபுலைல், ஃபுலைல் இருந்து அல்லாஹ் அவனை காப்பாத்துவான். ஃபுலைல் இந்த அளவுக்கு ஊர் முழுக்க, நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஒரு திருடர் ஃபேமஸா இருப்பாருன்னா அவர் இந்த ஃபுலைல் இப்னு இயால் தான். அவர் ஒரு நாள் திருட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்லது வேறு நோக்கத்தோடு அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு போற ஏதோ ஒரு வகையில ஒரு வீட்டினுடைய கூரை மேல ஏறிடுறார். வீட்டினுடைய கூரை மேல ஏறி இப்படியே ஏறி நிக்கின்ற நேரத்துல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவாரு. அப்படி நிக்கிற நேரத்துல ஒரு சத்தம் கேட்குது. சூரத்துல் ஹதீத்,
சூரத்துல் ஹதீது என்கிற அத்தியாயத்தில ஒரு வசனம் அல்லாஹ் கேட்கிறான். அந்த வசனத்துல அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை எண்ணி பார்த்து அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் காதில் வாங்கி உள்வாங்கி அவர்களுடைய கல்புகள் அஞ்சி நடுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா அப்படிங்கிற ஒரு வசனம். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவா, வலா யகூனு கல்லதீன, நீங்கள் ஊத்துல் கிதாப, வேதம் கொடுத்தவரை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நேரம் நிறைய வழங்கப்பட்டது, காலம் அவர்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய காலங்கள் உருண்டோடிச்சே ஒழிய அவர்களுடைய கல்புகள்ல எந்த மாற்றமும் வரல. அவர்கள் தௌபா கேட்கவே இல்லை, அல்லாஹ்வை அஞ்சவே இல்லை, அவர்கள் மாறு செய்வதில் நிலைத்திருந்தார்கள், பாவம் செய்வதை விடவே இல்லை, பிடிவாதமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வேதக்காரர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் உங்களுடைய உள்ளங்களுக்கு வரவில்லையா? இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குது. நாம ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் நம்முடைய உள்ளத்துல என்ன மாற்றத்தை தந்துச்சு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வசனம் வருது, அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் நம்மள பத்தி கேட்கிறான். ஒவ்வொரு மனுஷனை பார்த்து வட்டி வாங்குறவனை பத்தி, ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்யறவனை பத்தி, ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறவனை பத்தி, தப்பான வேலைகளை தப்பான செயல்களை கேவலமான பண்புகளை கொண்டவர்களை பற்றி, தொழுகைகளை விடுபவனை பற்றி, வட்டியை வாங்குபவனை பற்றி, புறம் பேசுபவனை பற்றி, இப்படி மார்க்க வரம்புகளை மீறி நடப்பவனை பற்றி, உறவுகளை துண்டித்து வாழ்பவனை பற்றி, அல்லாஹ்வுடைய ஹத்துகளை எல்லைகளை மீறி நாசம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவிகளை பார்த்தும் நாசக்காரர்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, அவர்களுக்கு அஞ்சு நடுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா? இந்த வசனம் மதில் மேல் இருக்காரா? யாரு யாரு? ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ், அவங்க காதுல விடுது. ஆஹா, இந்த வசனத்தை கேட்ட உடனேங்க ரப்பே, அவர் சத்தம் போடுறாரு அங்க இருந்து, ரப்பே நேரம் வந்து விட்டதுங்கிறார். ரப்பே நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, நான் உனக்கு அஞ்சக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று அவருடைய அவ்வளவு நாளுடைய கொள்கையை காலில் தூக்கி போட்டு மிதிச்சு இறங்கி அப்படியே வர்றாரு. வந்தா ஒரு வாணிப கூட்டம், அங்கிருந்து வருது. பார்த்தோன்னே இவர் என்ன செய்யறாரு, எங்க போறீங்கிறாரு, ஹஜ்ஜிக்கு போறோம்னு சொன்ன உடனே நாங்களும் உங்களோட சேர்ந்து வர்றோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, எப்ப உன்னை பார்த்தா உள்ளூர்காரர் மாதிரி இருக்க. ஆமா, நான் உள்ளூர்காரன் தான், இந்த ஃபுலைல்ட்ட இருந்து எங்களை கொஞ்சம் காப்பாத்தி கூட்டு போயிருப்பாங்க. யாருகிட்ட? ஃபுலைல் கிட்டயே. ஃபுலைல் கிட்டயே வந்து அப்போ ஒரு நினைக்க, அவனை பாதிகளா, நான் இவ்வளவு பெரிய கொலகாரமா இருக்கேன், இவ்வளவு மோசமான மக்களை பத்தி ஒரு தராசை அவருக்கு கிடைச்சிக்கிச்சு, ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிக்கிச்சு. ஏன்னா அந்த காலத்துல உமர் அலி எல்லாம் மாறு வேஷத்துல போவாங்க, எப்படி மக்கள் இருக்கிறாங்க அவங்க, அந்த மாதிரி இவர் தான் வேஷத்துல வந்திருக்கிறாரு. இறங்கி சரி அஞ்சு கிச்சுக்கு போயிருவோம் ஒரு மனமாற்றத்துக்கு. தௌபாங்கிறது இப்படி இருக்கணும், தௌபான தலைகீழ் மாற்றம். நைட்டு தௌபா கேட்டு காலையில போக கூடாது, காலையில தௌபா கேட்டு நைட்டு அத்தனை குத்திரம் நிக்க கூடாது. தௌபா என்பது எப்படி இருக்கணும்னா டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. அது வந்து ஹேர்பின் பெண்டா இருக்கணும், நல்ல ஒரு திருப்பு முனையா இருக்கணும். இது புலைலுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஆனா அவருக்கு அந்த நேரம், எப்பா புலையில இருந்து எங்களை காப்பாத்திருப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவருக்கு ரொம்ப அவமானம். நான் தான் புலையில், நான் திருந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பிற்காலத்தில் வரலாறு அவருக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அந்த ஊர்ல அவர் இவ்வளவு பெரிய பேர் வாங்கினவருங்க. வரலாறு அல்லாஹ் பாப்பான்ல, அல்லாஹ் தான் அந்தஸ்து உயர்த்துவானே. அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிற பெயர் என்ன தெரியுமா? இபாதுல் ஹரமைன். இபாதுல் ஹரமைன், இரண்டு ஹரம்களிலும் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு வணக்கசாலி. மக்காவிலே எப்பவுமே தொழுவார் அவர். அதுக்கு அடுத்து மக்கா தான், மதீனா தான். ரெண்டு பக்கமும் தொழுகிறதும், ரெண்டு பக்கமும் கல்வி படிப்பதும், ரெண்டு பக்கமும் இருந்து கல்வியை கற்றுக் கொடுப்பதும், மார்க்கத்திலேயே மிகப்பெரிய மேலையாக மாறியது மட்டும் இல்லாம ஜுஹுதுக்கு உதாரணம்னு நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா, ஜுஹுதுனா உலகப்பற்றற்று இல்லாமல் மறுமையை நோக்கிய ஒரு வாழ்வு இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஜுஹுத், பற்றற்ற வாழ்வுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியல்ல டாப் 10ல நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக யார் இருக்கா இன்னைக்கு? ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்கிற செய்திகளை நாம பார்க்கிறோம். எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள்லையும் பெரும்பாலும் ஹதீஸ் கிரந்த இமாம்கள் வந்து இவங்களை மேற்கோள் காட்டும் பொழுது சிறப்பான வணக்கசாலி, நல்ல ஒரு ஈமான்தாரி, இபாதுல் ஹரமைன் என்கிற ஒரு போற்றுகிற ஒரு நிலையை நாம இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு வசனம் குர்ஆன்ல 114 அத்தியாயம்
6000 சொச்ச வசனம் 30 ஜுஸையும் கரைச்சு குடிச்சு படிச்சு அதனுடைய அர்த்தம் விளக்கம் ஞானம் எல்லாத்தையும் உள்வாங்கி அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் அவர் செய்யல. ஒரே ஒரு வசனம் குர்ஆன்ல, குர்ஆன் இப்படிதான் ஒரு வசனம் என்ன செய்யும், புரட்டி போட்டுரும். ஒரு வசனம் புரட்டி போட்டுரும். அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு தௌபா செய்யற பாவிகள், நாம் பாவம் செய்கின்றோம், ஆனால் அந்த பாவத்தினுடைய தன்மை எவ்வளவு கடுமையானதாக இருக்கின்றதோ நாம மனம் திருந்தி விட்டோம் வைங்கள, அந்த பாவம் இருக்க அதுக்கு எல்லாம் நன்மை தந்துருவோம். வட்டியை வாங்கி 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 சேர்த்து வச்சுட்டான் ஒருத்தன், கோடிக்கணக்கில் வட்டி வாங்கி வச்சுட்டான். ஒரு கட்டத்துல அவன் அல்லாஹ் அஞ்சுறான். எப்படி அஞ்சுறான்? இந்த மாதிரியான பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நேரம் காலம்லாம் தேவையில்லை. நாளைக்கு 4 மணிக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் தேவை இருக்கா? இல்ல அடுத்த மாசம் இன்ஷா அல்லாஹ் எப்படி பார்த்தாலும் ஒரு 20ஆம் தேதி பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படிலாம் நம்ம எடுக்க தேவை. பாவ மன்னிப்பு கேட்பவருக்கு நேரம் காலம். அந்த மதில் மேல இருந்தாரு, வசனம் கேட்டுச்சு, பயந்தாரு, ரப்பே நோ வந்து விட்டேன், எனக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. உடனே அவர் அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி விட்டார். உடனே பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா தீமைகளும் நன்மைகளாக மாறிடும். அப்படியே பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே 5 கிலோ 2 கிலோ 10,000 டன்னு பாவ மன்னிப்பு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையான அந்த தௌபாக்கு தௌபத்தன் நசுஹான்னு ஒரு பேர் இருக்கு. தௌபத்தன் நசுஹா, கலப்பற்ற தௌபாவா இருக்கணும். கலப்பற்ற தௌபாவா இருந்தா ஃபர்ஸ்ட் கூலி என்னன்னா அவனுடைய பாவங்கள் அனைத்தும் நன்மைகளாக மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ் நாம அதுக்கு தயாராயிருவோம். நாம தயாராயிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய என்னது, இந்த ரமலான் ஒரு சரியான ஒரு வாய்ப்புங்க, ஒரு சான்ஸ் தான் இது. ரமலான்ல அல்லாஹ் நமக்கு அருள் வளங்களை எல்லாம் திறந்து விட்டு காத்திருக்கிறான். ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய நேரங்களிலும் இரவு நேரத்தில் ஓர பகுதியில் சஹர் நேரத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்போருண்டா பாவங்களை மன்னிக்கின்றேன், கேட்போருண்டா கொடுக்கின்றேன், பிரார்த்தியுங்கள் தருகின்றேன், பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல தௌபாவை நாம ரொம்ப கவனமாக செய்வோம். நம்மளுடைய அந்தஸ்துகளை ஃபுதைல் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி அந்தஸ்துகள் உயர்ந்தது, அது மாதிரி கஅப் இப்னு மாலிக் எவ்வளவு பேர் சொல்லாம, கஅப் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல 118வது வசனத்துல இன்றைக்கும் எல்லாரும் ஓதி பார்க்கணும் சொல்லி அல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, 3 பேர் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் உலகம் விசாலமாக இருந்தது, ஆனா அவர்களுடைய உலகம் சுருங்கி போயிருந்துச்சு. சுருங்கி போயிருந்துச்சு. தௌபா வரணுமே, தபூக் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் பின்னாடி போயிட்டாங்க. நாளைக்கு போறேன்னு சொல்லி அவர்கள் பின்னாடி போயிட்டாங்க, அலட்சியமா இருந்துட்டாங்க. அல்லாஹ் 50 நாள் அவர்களை வெயிட் பண்ண வச்சு தௌபாவை வழங்கினான். அவர்களுடைய தௌபா அல்லாஹ்வே பார்த்துட்டு இருந்தான், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினான். ஏன்னா பாவம் செய்யறது பாவம் தான், ஆனால் அந்த பாவத்திற்கு நாம தௌபா கேட்டு விட்டால் அந்த தௌபா நம்முடைய அந்தஸ்துகள் என்ன செய்யும், ரொம்ப உயர்த்தி போயிரும். நம்ம வேற எங்கேயோ போயிருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தௌபாவிகள் தாயிபீன்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு பாவ மீழ்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யணும். ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பட்டியல்ல, அது போன்ற சிறந்த நல்லடியார்கள் பட்டியல்ல நாமளும் போய் சேரணும். நம்முடைய தௌபா நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அந்தஸ்துகளை உயர்த்தி இம்மை மறுமையில மிக உயர்ந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரணும். அல்லாஹ்ட்ட நம்ம நிறைய துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாட்கள்ல நிறைய இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆக்கணும். குறிப்பாக நிறைய நாம துஆ செய்வோம், தௌபா பாவ மன்னிப்பு பெறுவோம், நிறைய தான தர்மங்களை செய்வோம், நல்லறங்கள்ல நிறைய இணைந்திருப்போம். இந்த ரமலானுக்கு நம்மள நம்ம திரும்பி பார்த்தோன்னா இந்த ரமலான்ல நான் இந்த பாவங்களை விட்டேன்னு ஒரு பட்டியல் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் பட்டியல் எப்படி இருக்கணும்னா, இது ரமலானுக்கு முன்னாடி இது செஞ்ச, ரமலானுக்கு பின்னாடி எனக்கு அது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தருவானாக என்று கூறிக்கொள்வதோடு, நமக்கும் நம்முடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மதரசாவை சேவையாற்றக்கூடிய மக்களுக்கும் மதரசாவில் உதவக்கூடிய எல்லா விதமான சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நாம துஆ செய்யும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய, சில பேர் டிஸ்பிளே தெரியும், இவங்கெல்லாம் மாசாவுக்கு உதவுறாங்கன்னு, சில பேருக்கு டிஸ்பிளேயே இருக்காது, முன்னாடியே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நிறைய துஆ செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வளங்களையும் வழங்கட்டும்னு கேட்டுக்கொண்டு ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.